அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனுவானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மனு மீது விசாரணையானது நடைபெற்ற நிலையில் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை முறையீடு செய்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது, என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதாக சொந்தமாக பெரியார் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தியதுடன் பல்கலைக்கழக அதிகாரிகளை கொண்டு அந்த நிறுவனத்தை செயல்படுத்துவதாக பல்கலைக்கழகத்தின் ஊழியர் சங்கத்தின் சார்பில் காவல்துறையில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜாதி பெயர்களை குறிப்பிட்டு திட்டியதாக கிருஷ்ணவேணி சக்திவேல் ஆகியோரும் துணைவேந்தருக்கு எதிராக புகார் அளித்திருந்தனர். இந்த புகார்களின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கருப்பூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்திருந்தனர். சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட மறுப்பு தெரிவித்த மேஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கோரி சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் தீவிரமான இந்த வழக்கில் தனிநபர் சுதந்திரம் பட்டுள்ளதால் துணைவேந்தர் தரப்பு வாதங்களையோ பாதிக்கப்பட்ட புகார்தார தரப்பு வாதங்களையோ கேட்காமல் இந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் முறையாக உத்தரவு பிறப்பித்தால் அது முறையாக இருக்காது என கோரி வழக்கின் விசாரணையை ஜனவரி 12ஆம் தேதிக்கு பதிலளிக்கும்படி துணைவேந்தர் தரப்புக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி ஜாமீன் வழக்கு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை இன்று தினத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்படாததால் காவல்துறை தரப்பில் நீதிபதி திருபுவன்குமார் முன்பாக இந்த முறையானது செய்யப்பட்டது. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாமீன் ரத்து செய்ய கோரிய மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவை வருகிற ஜனவரி 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.